பாரிஜாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராகவ தான் ராகவ விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. வர்ஷினி இப்படி காணல் அப்படிங்கிறதுமே உடனே இசை அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது அவங்க போய் அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் அடுத்தது அவங்களும் அந்த இடத்துக்கு பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்களும் அவங்களால முயன்றதை எல்லாம் முயற்சி பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை வர்ஷினி உயிரோட இருக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா இதுக்கு மேலே இந்த பள்ளத்துக்குள்ளே அவங்க விழுந்திருக்கணும். ஆனால் இதையும் தாண்டி அவங்க விழுந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கதை முடிஞ்சிருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே தேடிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இந்த இடத்துல நிற்கிறது ரொம்பவே ஆபத்தான இடமாகும். அதனால நீங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போகவும் இதை கேட்டதுமே இசை கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க. ராகவ பார்க்கும்போது அவங்க வாங்கி கொடுத்த இந்த முத்துமணி மாலை கீழே விழுந்து கிடக்கவும் இதை பார்த்ததுமே உடனே ராகவ இந்த மாலையை நான் தான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்ததுமே இசை சொல்றாங்க, கண்டிப்பா அவளுக்கு எதுவும் நடந்திருக்காது, அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்குது. ஆக மொத்தத்தில் இது அவளா கீழே விழுந்த மாதிரிக்கு தெரியல, யாரோ தான் அவளை இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. அப்படிங்கும்போது எப்படி சொல்ற இசை அப்படிங்கிறாங்க. ஆமா, அதனாலதான் உங்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்காக அந்த மாலையை அவ கீழே தூக்கி வீசிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ராகவும் அதிர்ச்சடைகிறாங்க. இசை அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுல அப்படிங்கும்போது என் தங்கச்சிக்கு எதுவும் நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இசை சொல்றாங்க, நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல எல்லாம் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே ராகவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது ராகவும் இசை பார்த்தோம்னா அந்த பள்ளத்துக்குள்ள அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கீழே இறங்கி போய் தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே ஸ்ரீஜாவை தான் காட்டுறாங்க. ஸ்ரீஜா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருச்சுது. அந்த வர்ஷினி நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தா, என் புருஷன் கூடையாடி நீ அலைஞ்சிக்கிட்டு இருந்த. அது மட்டும் இல்லாமல் இசை தன்னுடைய தங்கச்சியை இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக்கிடலான்னு சொல்லிட்டு அவள் என்னெல்லாம் என்கிட்ட பேசியிருப்பா. இசையும் வர்ஷினியும் சேர்ந்து ராகவும் மட்டும் என்ன லேஸ்பட்டவரா என்ன, இவங்க 3 பேரும் சேர்ந்து என்னை எந்த அளவுக்கு என்ன அவமானப்படுத்தியிருப்பாங்க, டீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டேன்னா வர்ஷினியோட கதையை முடிச்சாச்சுது. அதை பார்த்துட்டு இவங்க நொந்து ஒவ்வொரு நாளும் அவங்க அழுவாங்களா, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ உடனே அவங்களும் சொல்லும் அப்படிங்கும்போது, அப்பா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம்பா, இதுக்கு காரணம் நீங்கள் அப்படிங்கும்போது, என்னம்மா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற, நீ எனக்கு சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்குனாலும் போக தயாரா இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம சுபத்ராவோட குடும்பத்தை பழி வாங்கணும்னா அவ வர்ஷினி உனக்கு இடைஞ்சலாவே இருக்கக்கூடாது. அப்படி இடைஞ்சலா இருந்தாக்கி உன்னை எப்படினாலும் சரிதான் அந்த ராகவும் இசை வர்ஷினி 3 பேரும் சேர்ந்து அந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா இப்ப பாரு, உனக்கு எந்த வித இடைஞ்சலும் கிடையாது, இருந்த ஒருத்தையும் நான் அனுப்பி விட்டுட்டேன், இனிமேல் உன் பக்கம் யாருமே வரமாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது, அப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க போனை வச்சதுமே இங்க பார்க்கும்போது ராகவும் இசையும் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க. அப்போ அவங்க வர்ஷினியை எங்கேயுமே காணல. அப்போ இசை அழுதுகிட்டு இருக்கோம். இப்போ ராகம் சொல்றாங்க, இசை இதுக்கு மேல என்ன பண்ணதுக்கு தெரியல அப்படிங்கும்போது அப்போ அங்கே ஒருத்தர் வராங்க. இங்க பாருங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான இடமாக்கும், அதனால இங்கிருந்து நீங்க கிளம்பி போயிருங்க அப்படிங்கும்போது அப்போ இசை சொல்றாங்க, இந்த மாதிரிக்கு என் தங்கச்சி கீழே விழுந்துட்டா, அவ எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, இதுக்கு மேலே அவ விழுந்தானா கண்டிப்பா அவங்க கதை முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம், சொல்ல போனாக்கி அவங்களோட எதுவுமே கிடைக்காது, அதனால நீங்க தயவு செய்து இங்க இருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லவும் இதே கிட்டதுமே இசை கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ராகுவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல, நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விடவும் ராகவும் இசையை அழைச்சிக்கிட்டு வராங்க. அப்ப இசை சொல்றாங்க, இப்படி நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்ப என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இசை இசை நம்ம அங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்தது ராகவ் அவங்க ரூமுக்கு வரவும் இப்ப ஸ்ரீஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்ப ஸ்ரீஜா எதுவுமே தெரியாத மாதிரிக்கு, என்ன ராகும் வர்ஷினி தேடிட்டு இருந்திய, வர்ஷினி கிடைச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ராகவ் சொல்கிறாங்க, அங்கே பாரு என்ன ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறியா, வர்ஷினியை காணலன்னு சொல்லிக்கிட்டு நானும் இசையும் இப்படி பரிது வச்சுட்டு இருக்கிறோம், நீ என்னன்னா வர்ஷினி கிடைச்சிட்டாலான்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, என்னங்க வர்ஷினி கிடைச்சிட்டாலான்னு கேட்டேன், அது கூட உங்களுக்கு குத்தமாகி போச்சு தான் என்ன, நான் எது பேசினாலும் சரி தான் அதில் ஒரு தப்பை கண்டுபிடிச்சிருந்தீங்களே, வர்ஷினியை கிடைச்சிட்டாலான்னு கேட்டது ஏதாவது தப்பாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ எதுவும் கேட்காம இருந்தாலே போகிறோம், எனக்கு என்னமோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஐயோ இவர் என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் நம்ம மலையை சந்தேகப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா நினைக்கவும், அதெல்லாம் சந்தேகப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்னங்க என்ன நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், அதாவது இசைக்கும் சரி வர்ஷினிக்கும் சரி எது நடந்தாலும் சரிதான், உடனே நான் தான் காரணமாகிட முடியுமா என்ன, அவ எங்க போனாலும் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உண்மையை சொல்ல போனாக்கி உங்க மேலதான் எனக்கு டவுட் இருக்குது. அம்மா நீங்க வர்ஷினியோட அப்பா அம்மா கிட்ட நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க, வர்ஷினியோட அப்பா அம்மா உங்ககிட்ட தானே கேட்பாங்க, ஏன்னா நீங்க தானே வர்ஷினி கூட ஊரை சுத்திக்கிட்டு இருந்தீங்க, அப்படின்னா எல்லாரும் உங்ககிட்ட தான் கேட்பாங்க, இப்போ இதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும் அப்படிங்கவும்
இப்படி ஸ்ரீஜா சொன்னதுமே ராகவுக்கு இது என்னது, வர்ஷினி காணாமல் போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி இவளை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறா, அவளை காணலைன்னு சொல்லிக்கிட்டு நானே பரிதவிச்சு நின்றுக்கிட்டு இருக்கிறேன், இவன் என்னன்னா ஏமலை பழி தூக்கி போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஸ்ரீஜா சொல்கிறாங்க, உண்மையை சொல்லுங்க வர்ஷினி நீங்கள் என்ன பண்ணினீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஏமலை பழி தூக்கி போட்டுட்டு இருக்கிறியா, என் வர்ஷினி கண்டிப்பாக கிடைக்க தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே ஸ்ரீஜா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, வர்ஷினியோட கதை முடிஞ்சு அவளுடைய இது கூட உடம்பு கூட கிடைக்காது, நீங்கள் என்னன்னா வர்ஷினி கிடைச்சிருவான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா, அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, நினச்சிட்டே இருங்க, ஊருக்கு போனதுக்கு அப்புறமா தான் இருக்குது உங்களுக்கு நான் வைக்கிறேன் வெயிட்டு, உங்களை வீட்டை விட்டு விரட்டுற அளவுக்கு நான் கொண்டுட்டு வரேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா மனசுக்குள்ள நினைக்கவும், இங்கே பார்த்தோம்னா இசை அழுதுகிட்டு இருக்கும் போது இப்போ விசால் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும், அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே விசால் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன இசைன்னு சொல்லிட்டு இருக்கிற, இவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது ஆமாம் என் தங்கச்சிக்கு என்னாச்சோ தெரியும்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வர்ஷினிக்கு என்ன நடந்திருக்கும், வர்ஷினி கண்டிப்பாக உயிரோட இருக்கிற மாதிரிக்கு தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிற நிறைய வாய்ப்பு இருக்குது, அவங்க உயிரோட இருப்பாங்க ஆனால் சுயநினைவு இல்லாமல் இருப்பாங்க. வர்ஷினியை ராகவும் இசையும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருவாங்களா, அடுத்து வர்ஷினியை விட கதை முடிஞ்சு போச்சு, அதுக்கு ராகவ தான் காரணம்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா ராகவ மேலே பழி சுமத்துறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதனால் அடுத்து இந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.